கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 40வது வசனம். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு மேய்ப்பனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மேய்ப்பன் சுறுசுறுப்பு உள்ளவனாக அவன் இருப்பான். யாக்கோபு லாபானிடத்திலே சொல்லுகிறான், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன் என்று சொல்லி யாக்கோபு லாபானிடத்திலே சொல்லுகிறான். இந்த யாக்கோபு 20 வருடம் கடினமாக அவன் உழைத்தான். கோலும் கையுமாய் பிழைக்கு சென்ற யாக்கோபை ஆண்டவர் பெரிய கூட்டமாக, திரள் கூட்டமாக, ஜனக்கூட்டமாக ஆண்டவர் மாற்றினார். காரணம், யாக்கோபு சுறுசுறுப்புடையவனாக காணப்பட்டான். ஒரு மேய்ப்பன் சுறுசுறுப்புடையவனாக அவன் இருப்பான். மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். மோசை ஓரை மலையிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் மோசையை ஊழியத்துக்கு அழைத்தார். ஆமோஸ் தெக்கோவா கிராமத்திலே மந்தையை மேய்த்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு அழைத்தார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக மாற்றினார். கிதியோன் போர் அடித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு அழைத்தார். எலிசா வயலிலே வேலை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு அழைத்தார். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரியா இவர்கள் எல்லாருமே மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றினார். ஆண்டவர் சோம்பேறிகளை ஒரு காலமும் பயன்படுத்துவதில்லை. சோம்பேறியை ஆண்டவர் உயர்த்துவதில்லை. யார் கடினமாக உழைக்கிறார்களோ, கடினமாக வேலை செய்கிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். வேதாகமத்திலே உயர்த்தினார். மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். சோம்பேறி வேட்டையாடி பிடித்ததை அவன் சமைப்பதில்லை. ஆனால் சுறுசுறுப்பு உள்ளவன் தன்னுடைய வேலையிலே அவன் கவனமாக இருக்கிறான். நாமும் சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும். அதிகாலையிலே எழும்பி நாம் ஜெபிக்க வேண்டும். வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டரை பற்றி அறியாத ஜனங்களுக்கு ஆண்டரை பற்றி நாம் அறிவிக்க வேண்டும். காலத்தையும் நேரத்தையும் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த வேலையில, பொறுப்புல உண்மையா இருந்த இந்த வேலையை சுறுசுறுப்போடு உற்சாகத்தோடு நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேலையை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு நாம் செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.